ரவுண்டு 3 நடந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எம்சிசி கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்சிடுச்சுன்றாங்க, திருப்பி வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் வருடம் இருக்குது. இது வந்து புதுசாக இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வேணும்னா புதுசாக இருக்கலாமே தவிர இது நம்ம வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. அதனால் வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களும் வந்து கரெக்டாக பண்ண முடியறதில்ல. ஏன்னா சில இடத்துல வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு லேட் ஆகுது. சில பேர் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு வந்து சீட்ஸ் வந்து கன்வர்ஷனில் போகிறப்ப அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதுனால நிறைய ரெப்ரசன்டேஷன் அமைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் எம்சிசி மாறதுனால தமிழ்நாடும் என்ன ஆகுது மாறுது. அதர் சென்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் முடிஞ்சிருச்சு, திருப்பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சில விஷயங்கள் மட்டும் அப்டேட்ஸ் மட்டும் இதை ஓவராலாக பார்த்துக்கலாம். ரைட்டா? என்ன அப்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு நோட்டீஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் நியூ சீட்ஸ் இன் ரவுண்ட் 3 ஆஃப் யூஜி கவுன்சிலிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆட் ஆச்சு அப்படின்ற நியூஸை வந்து நம்ம பார்த்தோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்ததில் நம்ம அவங்க ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, இன்க்ரீஸ் ஆகினதில் எந்த இடத்துலலாம் ஆயிருக்கு அப்படின்றது. இது எடுத்தோம் அப்படின்னா ஒரு இஎஸ்ஐ காலேஜில் வந்து சீட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனு எம்பிபிஎஸ் சீட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், இஎஸ்ஐ கோட்டா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 13 சீட்டும் வந்து ஆட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இன்டிமேட்டட் பை காலேஜ் வைடு இமெயில் டேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, நம்மளுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இன்ஸ்டியூட்டு, வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ். ரைட்டா? அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேட்டட் பை காலேஜ் வைடு இமெயில் டேட்டடு 9/10 அவங்களுக்கும் என்ன இருக்குது, டீம்டு பெய்டு சீட்டு வந்து ஒரு 42 சீட்டும், என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு 8 சீட்டும் வந்து ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஒய்எஸ் பட்டேல் பார்த்தோம் ஏற்கனவே முந்தா நேற்று, அது ஒரு 50 சீட்டு ஆட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம். இந்த இது ஒன்று. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆட் ஆகுனதுனால இந்த சீட்ஸ் ஆட் ஆனதுனால கவுன்சிலிங் வந்து ஏற்கனவே 9th அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் முடியுது அப்படின்ற மாதிரி எம்சிசி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. as decided to extend the choice filling for round 3 up to 11:59 PM of 10:10. Right? The choice locking will get activated 5 PM of 10:10. Right? இது ரெண்டுமே வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடியுது, சாய்ஸ் லாக்கிங் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து கொடுத்தாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ்னா, நாங்கள் ஏற்கனவே செகண்ட் ரவுண்டில் வந்து சீட் எடுத்திருக்கோம், இப்போ தேர்ட் ரவுண்ட்லேயே நாங்கள் எடுத்தோன்னா எங்களுக்கு ஏதாவது இதாகிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கு. நான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு சீட் கிடச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது சார், நான் தமிழ்நாட்டில் சீட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நம்மளுடைய தமிழ்நாடு கவுன்சிலிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அகெயின் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாங்க, ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷனு. எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அட்டென்ஷன் ரிவைஸ் ஷெடியூல் ரவுண்டு 3 as per the revised UG seat schedule MCCல இருந்து வந்ததுனால the candidate can register for round 3 till 5 PM of 12:10. 5 மணி எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி. ஏற்கனவே 9 வரைக்கும் நம்மளுக்கு ஒன்று டேட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. The resignation portal also will be open அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு ரெசிக்னேஷன் போர்ட்டல் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து 9ஆம் தேதி வர்றதா இருந்தது. அதனால் அதை பார்த்துக்கிட்டு சப்போஸ் இங்கே சீட்டு யாருன்னா ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11th அன்னைக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 9th ரிசிக்னேஷன் கொடுத்தா அது சீட்டு என்ன வருதுன்றதுனால பார்க்க முடியாதுன்றதுனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 12/10/2025 வரைக்கும் ரெசிக்னேஷன் நம்ம 5 மணி வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால the candidate can fill their choice 5 PM of 13/10/5ல இருந்து சாய்ஸ் ஃபில்லிங். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கு 12ஆம் தேதி. சப்போஸ் ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் 12ஆம் தேதி 5 மணி வரைக்கும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவோட ரிசல்ட் வந்துடும்.
அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங்க்கும் என்ன டேட் கொடுத்துருக்காங்க, 13ல இருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க 16ஆம் தேதி வரைக்கும். இந்த ப்ராசஸ் வந்து 17th 18th அன்னைக்கு ரிசல்ட் கொடுப்போம். 18/10ல இருந்து 27ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு 27/10 5 மணிக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, காலேஜுக்கு தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்லும் இதை பேஸ் பண்ணி சென்டாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை, இதெல்லாம் வந்து ரெகுலர் நிகழ்வுகள் தான். சரியா, அதான் சொன்னாலே ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணுறப்பே இதெல்லாம் வந்து வருடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் மிரட்சி ஆக தேவையில்ல, டென்ஷன் ஆக தேவையில்ல, வருத்தப்பட தேவையில்ல, என்னடா மாறி மாறி போகுதே நம்மளுக்கே இந்த மாதிரி சோதனையா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரியா, அதனால பதட்டப்பட தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு எமர்ஜென்சி வந்துட்டு இருப்பாங்க, கடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்துட்டு இருப்பாங்க, கடைன்னு கீழே இறக்கணுதுமே ஐசியூக்கு தூக்கின்னு போவாங்க. ஐசியூவில் அங்கே எடுத்துகிட்டு வந்து டாக்டர் வந்து நிதானமாக வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், பதட்டமாக இருக்கும், ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதாகிடுச்சு, என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், நிதானம் உட்காருங்க பார்க்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு வந்து புதுசு, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்து பழக்கம். அந்த மாதிரி தான் இந்த கவுன்சிலிங் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் ப்ராசஸ். அதனால் நீங்கள் டென்ஷன் பட தேவையில்லை. இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து சீட் அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குது, இது வேணும் அது வேணும், பைசா வந்து போயிடுமா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் எந்நேரம் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் நம்பர் தர மாட்டாங்க. பட் ஆர்ஜிஆரில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக என் கூட பேசுறதுக்கு 9176552121 இந்த நம்பரை உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு கேண்டிடேட்டுமே என்னடா இது என்ன பண்ணணுமே தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எந்நேரம் இருந்தாலும். சப்போஸ் கால் வந்து எதனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் இருக்கும், இல்லை எதனா செஷன்ஸில் இருக்கும் அப்படின்னா அந்த கால் மிஸ்டு காலில் இருக்கும், கண்டிப்பாக நானே உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. சரிங்களா, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தன் இருந்தால் எப்படி உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்கல்ல, ஐயோ நம்ம தம்பி இருக்காருப்பா, நம்ம அண்ணன் இருக்காருப்பா, நம்ம அப்பா இருக்காருப்பா, நம்ம மாமா இருக்காருப்பா, நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் ஒருத்தனா நான் உங்களுக்கு கூட இருந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கில் கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் வித்தவுட் எனி காஸ்ட். சரியா, அதனால் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எங்களுக்கு நிறைய கால்ஸ் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து கால் பண்ணுறாங்க, இங்கே சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, துபாயிலேருந்து கால் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இங்கே பக்கத்து மாநிலமான பெங்களூர்லேருந்து நிறைய கால்ஸ் வருது, பாண்டிச்சேரியிலேருந்து மக்கள் வந்து நிறைய கால் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் த்ரூ அவுட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட் ஐ எம் கெட்டிங் கால்ஸ். சரியா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சார் இவ்வளோ நிதானமாக சொல்கிறீங்களா சார், இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களா சார் அப்படின்ட்டு. சரியா, அதனால நீங்க இந்த வருடம் மாணவர்கள் 2026ல கவுன்சிலிங் எதிர்கொள்ற மாதிரி அடுத்த வருடமும் உங்களுடைய ஜூனியர்ஸ் இருப்பாங்க. உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12th படிச்சு அடுத்த வருஷம் 10th படிக்கிற இல்ல 11th படிக்கிற குழந்தை, இப்போ 12th படிக்கிற குழந்தை கூட இருக்கலாம். அதனால இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க, 9176552121 இந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் என் நம்பரை நீங்க தாராளமா கொடுக்கலாம். ரைட்டா, இல்லையா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்னைக்குன்னா தேவைன்னா டக்குன்னு அந்த வீடியோவில் போட்டுட்டு நம்பரை கூட நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா. நம்மளுக்கு ஆர்ஜிஆர் சார் இருக்காரு, அவரு பார்த்துப்பாரு, அவரு கைட் பண்ணுவாரு. கோர்ஸ் வேணும்னாலும் அவங்க கிட்ட இருக்கு, 100% சீட்டு கேரண்டியா கவர்மெண்ட்ல எடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க 20 ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு. அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு கான்பிடன்ஸா சொல்லலாம். சரியா, சென்னையில நம்ம வந்து அண்ணா நகர்ல தங்கறதுக்கும் வசதி பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் ரெடி பண்ணி கொடுக்குறோம், சீட்டு 100% கவர்மெண்ட் சீட்டு எடுத்து கொடுக்குறோம்ன்ற உறுதிமொழியும் கொடுத்து வந்து நம்ம கிளாஸ் பண்றோம். அந்த விஷயமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். கவுன்சிலிங்கும் நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். அதே போல இப்போ ஜேஇக்கு வந்து என்ன வரப்போகுது, அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது, நீட்டுக்கு அடுத்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன் வரப்போகுது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அப்ளிகேஷன் போடணும், ஓபிசி சர்டிஃபிகேட் எங்க வாங்கணும், கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்கு பண்றதுக்கு ஆர்ஜிஆர் டீம் இருக்காங்க ரெடியா. ரைட்டா,
அட்மிஷன் சம்பந்தமா வேணும்னா கூட நீங்க கிட்ட டைரக்டா பேசணும்னாலும் 93-848-10298 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. சார் எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை சார், நான் என்னுடைய அட்ரஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றத போட்டுறேன் சார், நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப எங்களுக்கு கால் பண்ணி உங்க டீம்ல இருந்து பேசி டீடைல் கொடுக்க சொல்லுங்க, தாராளமா போடுங்க. ரைட்டா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம், உங்களுடைய சர்வீஸ்க்கு தான் நாங்க இருக்கோம். நீங்க தைரியமா இருங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் ஒருவன் யாரோ ஒருத்தன் உங்க கூடயே இருக்கான் அப்படின்றத தைரியமா இருக்கேன். அவர் இருக்காருப்பா, பார்த்து பாருப்பா, ஆர்ஜியா இருக்கிறப்ப எனக்கு என்னப்பா கவலை அப்படின்ற மாதிரி ஜம்முன்னு ஜாலியா இருங்க. ஹாப்பியா வந்து ரிலாக்ஸ்டா உங்களுடைய வேலையை பாருங்க. ரைட்டா? தேங்க்யூ.